கேமரா மாற. ஐயோ சார், ஹெல்மெட் கடைக்கு தான் சார் வந்தோம். கடை மூடி இருக்கு சார். சார் இங்கே தான் சார் வீடு. ஹே காய்ஸ், வெல்கம் டு சேனல் விலாக்ஸ். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னையவே சுற்றி சுற்றி எல்லாரும் பார்க்குறாங்க. வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கேன்னா, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன். வேறு எங்கேயும் போகல. இப்போ நம்ம வந்து சேலமில் இருக்க ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இங்கே ஏன்னா முந்தானேத்து ஒருத்தர் வந்து நான் பார்த்தேன். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருந்தார். ஒரு ட்ரெஸ் கூட இல்லை அவர்கிட்ட இருந்தார். இருங்க ஒரு நிமிஷம். அவர் இங்கே தான் இருந்தார். இங்கே தான் பார்த்தேன் நான். இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. இப்போ வந்து நான் அர்ஜெண்ட்டாக நான் போக வேண்டிய வேலை இருந்ததுனால நான் போயிட்டேன். இங்கே தான் இருந்தார். எங்கன்னா அவரு தான் போல இருக்காரு. இருக்காருங்க. ஆனால் ட்ரெஸ் போட்டு தான் இருக்காரு. தெரியுதா தெரியலையான்னு தெரிலதான். இங்கே பாருங்க, அதான் அங்கே ஒரு படுத்துட்டு இருக்காருல்ல, அங்கே ஒருத்தர் படுத்துட்டு இருக்காருல்ல, அவரு தான். ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருந்தார். ஆனால் இப்போ வந்து வேஷ்டி லுங்கி கட்டிட்டு இருக்கு. ஓகே, நான் அப்போ வந்து நேற்று தான் பார்த்தேன். நேற்று வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக நான் வெளியில் போகிறதுனால என்னால் எதுவுமே பண்ணவும் முடியல. அதனால் நான் போயிட்டேன். நான் நைட் டைம் வந்து பார்த்தேன். நைட் அவர் இல்லை. அப்புறம் இப்போ இருக்கார். அவர் எப்பயுமே இங்கே தான் இருக்கார் போல். எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லைங்க, நான் வந்து நேற்று ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வழியாக வந்தேன், நானும் எங்கள் அம்மாவும். அப்போ ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்தார். சரி, ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை, பேண்டிஸ் இல்லை, இன்னர் இல்லை, எதுவுமே இல்லை இருந்தார். நான் நைட்டு உடனே நான் வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போனதுனால நான் வீட்டில் சரி ஓகே எங்கள் அப்பாவோட ட்ரெஸ்ஸு இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் பார்க்குறேன் அவர் இல்லை. நைட் டைம் அவர் இல்லவே இல்லை. நானும் அங்கங்கே சுற்றி தேடி பார்த்தேன். இல்லவே இல்லை. நானும் எங்கள் அம்மாவும் தான் வந்தோம். இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கூட நான் வந்தேன். இந்த சைடு இல்லை. கேஷுவலாக இந்த சைடு சரி விளாக் எடுக்கலாம், விளாக் தானே எடுக்க போகிறோம், அப்படியே பார்த்துட்டு போகலாம், நான் போகிற வழி தான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வரப்போ அவர் இருக்கார். அவரே தான். அவரை இப்போ வந்து பரவாயில்ல, யாரோ லுங்கி வாங்கி தந்திருக்காங்க, அதை போட்டு படுத்துட்டு இருக்காரு. ஆனால் அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி மனுஷன், நான் என் லைஃப்பில் நான் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. அவர் கொஞ்சம் என்ன பிரச்சனைன்னு தெரில, இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. கொஞ்சம் நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கேன். ஹெல்மெட் வாங்கணும் காய்ஸ். ஹெல்மெட் வந்து எப்படி தெரியுமா வாங்கலான் இருக்கேன். இந்த ஹெல்மெட்லேயே வந்து எல்லா ஸ்டேட்டு, எல்லா டிஸ்ட்ரிக்டோட நேமு, அந்த லோகோலாம் இருக்கும் தெரியுமா. இந்த டிஸ்ட்ரிக்டான ஒரு லோகோ சிம்பிள் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து நான் வந்து ஹெல்மெட்லேயே வந்து அது கஸ்டமைஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அதனால தான் வந்து நான் இன்ன வரைக்கும் நான் ஹெல்மெட் போடல. இன்னொரு ஹெல்மெட் என்கிட்ட இருக்குது. இந்த வண்டியிலேயே நான் வண்டி வாங்குறப்போவே எனக்கு தந்தாங்க. அந்த ஹெல்மெட் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது இல்லாமல் என் தலையில் அந்த கோபுரை போட்டு வச்சு இது பண்ணால் நிற்கவும் நிற்காது. ஸோ அதனால் வந்து நான் அந்த ஹெல்மெட்டை நான் எடுக்கலை. ஹெல்மெட்டை போட்டு கோபுரை நான் செட் பண்ணேன்னா அந்த ஹெல்மெட்டு எனக்கு கீழே இறங்கிட்டே இருக்கும். நான் தெரியவே மாட்டேன் அதில். அதனால் வந்து நான் அந்த ஹெல்மெட்டை நான் தொட கிடையாது. சரி வாங்குறோம், எதுக்கு 2 ஹெல்மெட்டாக வாங்கிட்டு ஒரே ஹெல்மெட்டாக வாங்கிடலாம் கஸ்டமைஸ் பண்ணி அப்படின்றதுக்காக தான் நான் இன்ன வரைக்கும் நான் ஹெல்மெட் போடாமல் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அது தப்பாக இருந்தால் சாரி, ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. மண்டை வந்து சின்ன மண்டை தான். என் தம்பிக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கு கரெக்டாக இருக்காது. நான் கஸ்டமைஸ் பண்ணி தான் ஒரு ஹெல்மெட் வாங்கணும். நான் வந்து நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன். சரி சும்மா விளாக் எடுப்போம் அப்படின்றதுக்காக. இன்னைக்கு சண்டே வேறு, நான் இன்னைக்கு சண்டே தான் வீடியோ எடுக்கிறேன். சும்மா எடுப்போமேன்றதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அந்த ஆட்டோவில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பாருங்க எப்படி பார்க்கணும். விளாகோட அருமை எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா எப்படா
பைக்கையும் ஓட்டிட்டு கேமராக்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பேசியும்ட்டு டிராஃபிக்கில் போச்சு போலீஸ் வேற நிற்கிறாங்க. பின்னாடி பார்த்தாலே தெரியும். வந்து எங்கே போகிறதுன்னா ஃபோர் ரோட்ஸில் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் இருக்குது. அங்கே வந்து என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான். பேசி ரொம்ப நாள் ஆச்சு, யாருக்கிட்டையுமே நான் பேசுறதே இல்லை. பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அவனுக்கு தான் கால் பண்ண போறேன். நான் வரேன்ற விஷயமே தெரியாது. அவனுக்கு தான் கால் பண்ணி போய் பார்த்துட்டு அவனையே கூட்டிட்டு நான் போறேன். நான் எங்கேயாவது மீன்ஸ் சாப்பிட்றதுக்கு சொன்னேன். இந்த ரூட் கரெக்டா எங்க தெரியுமா இருக்கு? சிவோ தெரியுதா? தனிஷ் தெரியுதா? சேலம் நன்பி ப்ரோ. நன்பி இன்ஸ்டா யூடியூப் ரெண்டுமே. ஆமா ஹெல்மெட் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு கோவரை செட் பண்ணா அது இறங்குது, அதனால. நன்பி இல்ல அப்படியே. நான் vlog பண்ணிட்டு வந்தேன். வந்து என்ன ஐடின்னு சொல்லி கேட்டாங்க. கால் பண்ணல, கால் பண்றேன் இருங்க. அவரு நான் vlog பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன்ல, அதனால வந்து என்ன பண்ணுறீங்க, என்ன ஐடி விளாக் பண்ணுறீங்களா, என்ன ஐடின்னு கேட்டார். சேலம் நம்பினா ஓகே பின் போட்டு பார்த்தாரு, சர்ச் பண்ணார். ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு. ஓகே தேங்க்யூ ஸோ மச். யார் என்னன்னு தெரியல, என் வீடியோ பார்க்குறவர் தான். ஹலோ எங்கடா இருக்க? கீழே வா. ரொம்ப நாள் கழிச்சு வர நான், அதனால விளாக் பண்ணுறேன்னு தெரியும், ஆனால் அவனை வச்சு விளாக் பண்ணுறேன்னு தெரியாது. கோவரை பார்த்தோன்னா உஷாராயிரும். ஸோ அதனால் காய்ஸ் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, சேலமில் வந்து எங்கே ஃபுட்டு நல்லா இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த ஹோட்டலுக்கு போய் நான் சாப்பிட்றதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறாலே என் கூட வந்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். வீக்கெண்டானாலும் ஓகே, வீக் டேஸ்னாலும் ஓகே, கமெண்ட் பண்ணுறவங்களே என் கூட வந்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு சேலமில் வந்து எந்த ஹோட்டலாக இருந்தாலும் சரி, சின்ன இந்த ரோட்டு கடையாக இருந்தாலும் சரி, எதுவோ வாட்டவர் எதுவோ வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கோல்டாக இருக்குது, மூச்சு வாங்குது எனக்கு, அதனால் முடியல. இப்போ வந்து எங்கே போகிறேன்னா இருட்டு கட்டிகிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த கோபுராவை கழட்டி நான் ஹேண்டில் போட்டுறேன். ஏதான் வருமா திருப்பிடுறேன் அதுக்குள்ளே. நீங்கள் என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட நீங்கள் என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் நீங்கள் பண்ணுற கமெண்ட் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன், சரியா? கம்பல்சரி நான் எல்லா கொஸ்டின் ஒன்று விடாமல் நான் எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். நான் போட்ட ஃபஸ்ட்டு விலாகில் ஒருத்தவங்க யாருன்னு
தெரியல, எனக்கு மறந்துருச்சு. அக்கா உங்க சொட்டை தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் ஜீன்னு சொல்லுவாங்கல்ல, ஜீன் படி தானே வரும். அதனால் ஜீன் பிரச்சனைனால எனக்கு அந்த சொட்டை இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து சொட்டை, அதனால் எனக்கும் கொஞ்சம் அந்த அந்த சொட்டை இருக்குது. நான் வந்து இது சொட்டை தெரியக்கூடாதுன்றதுக்காக போட கிடையாது. நான் எனக்கு அந்த டஸ்ட்டு இதாகாதுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் ஹாய் சொல்லு. இவன் தான் என் ஃப்ரெண்டு. வா போகலாம். சாப்பிட்டியா? ஏன் கோபுர கழட்டி ஹேண்டில் வச்சுக்கிட்டா? இருங்க காய்ஸ், நான் ஹேண்டில் போட்டு வரேன். ஓகேவா? போகலாமா? எங்கே போகிறது? ஹெல்மெட் கடைக்கு போகலாமாடா? நல்லா இருக்குமா? நான் வந்து சொன்னேன்ல உங்ககிட்ட, அதான் அந்த கஸ்டமைஸ் பண்ணி எல்லாம். இந்த ஹெல்மெட் கடை தானே? இல்லையே. ஐயோ இவனுங்க வேற. இப்போ எங்க போறது? அந்த எல்லா ஊரும், அந்த ஊரெல்லாம் இருக்குல்ல, அந்த எல்லா ஊரும் வர மாதிரி இருக்கணும். கஸ்டமைஸ்னா கூட ஓகே. ஏன் இந்த அஸ்தம்பட்டி கிட்ட ஒரு ஹெல்மெட்டுக்குன்னே ஃபேமஸான ஒரு கடை இருக்கும்ல, அந்த சாப்பிட்டியா இல்லையா காலையில இருந்து? ஃபாஸ்டிங் டெய்லி தானே இருக்கணும். ஹெல்மெட் வந்தது, அந்த ஹெல்மெட் எனக்கு லூஸா இருக்கு. அது இல்லாம அது எனக்கு இந்த கோபுரா செட் பண்ணா ஹெல்மெட் எனக்கு இப்படி இறங்குது, அதனால அது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னனே, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறவங்கெல்லாம் பின்னாடி பேசுறவங்கெல்லாம் பயந்தாங்கோலிங்களா. நம்ம முன்னாடி பேசுறதுக்கு தைரியம் எல்லாம், அதனால பின்னாடி பேசுறாங்க. நான் எல்லார்கிட்டையும் பேசுறது இல்ல. எங்க அம்மா, என் தம்பி, அந்த அருவி. ஓகே, என் தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இன்னும் எனக்கு கோல்டே சரியாகல தெரியுமா? இப்ப எங்கடா போறது? அந்த கடை லொகேஷன் எனக்கு சரியா தெரியாது. தெரியும் தெரியும். அந்த கடையை தான் சொன்னேன். நேத்து நானே எங்க அம்மாவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு போனோமா, ட்ரெஸ்ஸே இல்லாம படுத்துட்டு இருக்காரு அவரு. ஒட்டு துணி இல்லை தெரியுமா? அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் உடனே வீட்டுக்கு போயிட்டேன். எங்க அப்பாவோட ட்ரெஸ் இருந்ததுன்னு எடுத்துட்டு போய் பார்க்குறேன், அவர் இல்லவே இல்லை. அப்புறம் நான் சைட்லலாம் தேடிக்கிட்டே இருந்தேன், அவர் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் காலையிலையும் போய் பார்த்தேன், காலையிலையும் இல்லை. இப்போ போய் பார்க்குறேன், லுங்கி மட்டும் போட்டு படுத்துட்டு இருந்தார். யாரோ தந்திருக்காங்க போல. ஆனால் அந்த மாதிரிலாம் நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. பாவம். அப்புறம் இவ்வளோ நாள் எப்படி என்ன பண்ண?
உங்க அக்கா எங்க? பட்டு நல்லா இருக்கும். பட்டு மாதிரியே நாங்க இன்னொன்னு வாங்கியிருக்கோம். வாங்கினா பூனை பக்கத்து வீட்டுல குட்டி போட்டது, அதனால எடுத்துக்கிட்டோம். ஏன் போட்டு தான் இருக்கேன். சரி, இங்க எங்க டீ கடை நல்லா இருக்கும்? அங்க பெட்ரோல் பங்க்ல காபி ஸ்டவ், அது என்னது காப்பின்னு ஏதோ இருக்குமே. கொஞ்சம் தடுமாறி தான் வண்டியை ஓட்டுறேன். இங்க தாண்டா எங்கேயோ வரும், சந்துக்குள்ளதான் இருக்கும். இருட்டு கட்டிட்டு இருக்கா? இருட்டு கட்டினா வீடியோ நல்லா இருக்காதா? இந்த இதுதான். ஆனா ரொம்ப பிளாக்கா தெரியற மாதிரி இருக்கும் தானே. லீவுடா பைக்கர்ஸ். இந்த கடை தான். என்ன பண்றது? சரி, ஓகே, அப்ப நாளைக்கே வாங்கிப்போமா? அது பிரச்சனை இல்லை, ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் நம்மளே வரப்ப அப்படிதான் அவரு நிறுத்தி கேட்டாரு. அவங்க அம்மா வேற பின்னாடி உட்காந்துட்டு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வண்டி ஓட்டுறது பெரிய விஷயம் இல்ல, டிராபிக்ல ஓட்டுறது தான் பெரிய விஷயம். யார் சொன்னா? நான் சொல்றதெல்லாம் நம்பாதடா. நானும் ரொம்ப டிராபிக்கா இருந்தா வண்டியை போட்டுருவேன். லாஸ்டா ஒரு டீ குடிச்சிட்டு வீடியோ முடிச்சுப்போம், சரியா? ஐயோ, என்னடா பண்றது? போச்சுனா பிடிச்சா இருறா, அங்க போனா பாத்துருவாங்களடா. நீ கேமரா மாற. ஐயோ ஓச்சு. சார், ஹெல்மெட் கடைக்கு தான் சார் வந்தோம். கடை மூடி இருக்கு சார். சார், இங்கதான் சார் வீடு. ஐயோ போச்சு சார். நட்ரோட்ல அம்மா சவா. இப்ப ஃபைன் போட்டிருப்பாங்களா? எவ்வளோடா போடுவாங்க? லைசன்ஸ் இருக்கு, வண்டி நான் ஆஃபே பண்ணலையே. ஒரே சேமா போச்சு. டீயா காஃபியா? ஆனா காஃபி 2. ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சுப்போம்.
ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அந்த மாதிரினா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோவில் நான் வந்து மூஞ்சியே காட்டவே இல்லை. ஓகே, நம்மளுது இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்.